ஹீரோ காலேஜ்ல சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப தெரியாம அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு பொண்ணை கண்ணத்திலே அடிச்சிடறான். சோ இவன் அடுத்த அந்த பொண்ணு கிட்ட சாரி சொல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு பயந்து போறா. இவனும் வேற வழியே இல்லாம அந்த பொண்ணு படிக்கிற கிளாஸ் உள்ளே போயிட்டு சாரி சொல்லிட்டு வந்துடுறான். ஆனா இதை பார்த்து எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை எல்லாருமே தங்கச்சின்னு கூப்பிடுறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ கிட்ட பேச வரா. அப்ப அந்த பாஸ்கெட் பால் எடுத்து கரெக்டா கூடக்குள்ளே போறா. அதை பார்த்ததுமே ஹீரோவே அப்படின்னு கேட்கறான். அப்ப இந்த பொண்ணு நான் பாஸ்கெட் பால் நல்லாவே விளையாடுவேன், என்னோட அப்பாக்காக தான் நான் காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்டவனே பெரிய கோச்சிங் சென்டர்ல சேர்த்து வராங்க, மேட்ச் வைக்கிறாங்க, அதை வின் பண்ணி காமிக்கிறா. தென் இந்த பொண்ணு இவனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ஒரு நாள் இவன் இந்த பொண்ணை வீட்டுல விடும்போது அவங்க அப்பா பார்த்துட்டு இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டா. ஆனா இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான். தென் இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து இவனை கல்யாணம் பண்ணி வச்சு வேற ஊருக்கே அனுப்பி வச்சிடறாங்க. சோ இவன் அந்த பொண்ணுக்காக வேலைக்கெல்லாம் போய் அந்த பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்கிறான். ஒரு நாள் சம மழை பெய்யுது. இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா. இந்த பொண்ணு கிட்ட சைட்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்ச நேரத்தை திரும்பி வந்துடும் சொல்லிட்டு போறான். அப்ப இவன் சைட்ல போன் பேசும்போது ஒரு பொண்ணு கண்ணை கட்டிட்டு கீழே விழ போறான். அந்த பொண்ணை காப்பாத்த போகும்போது அந்த பில்டிங்ல இடி விழுந்துருது. ஆனா இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு இருக்கவன் அடுத்த பேஜை திருப்பி பாக்குறான். பார்த்தா கிளைமேக்ஸ் பேஜ் கிழிஞ்சிருக்கு. அதை பார்த்ததுமே டென்ஷன்ல டாக்டருக்கு கால் பண்றான். அவங்களும் அடுத்த ஸ்டோரியை படி அப்பதான் உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றாங்க.